இந்த வீடியோல சூப்பரான ஒரு காருக்கு சூப்பரான ஃபிட்டிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். புது கார் ஈகோ நமக்கு வந்திருக்கு. அந்த காருக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வருமோ எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட், எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வராது. இந்த காருக்கு ஏ டு செட் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிராண்டட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கொரியர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பிராண்டும் எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கார் அக்சசரிஸ். இந்த காரு டெலிவரி எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்மள்ட்ட ஃபிட்டிங்க்கு வந்துருச்சு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சீட் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம கழட்டிட்டோம். சீட் கவர் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒயரிங் பார்த்தா கசகசன்னு இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தலையே வலிக்கும், அந்தளவுக்கு ஒயரிங் கசகசன்னு இருக்கும். ஏன்னா எல்லா ஒயரிங்குமே நம்ம இந்த காரில் பண்ண போகிறோம். பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா 2 டோர் நம்ம பண்ண போகிறோம் ஒரிஜினாலிட்டியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் வந்து 5 டோர் நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ரிமோட் லாக்கு 5 டோர் டிக்கியோட உங்களுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். டிக்கியோட உங்களுக்கு லாக் ஆகும், டிக்கியோட அன்லாக்கும் ஆகும். இந்த காரில் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிக்காலோட ஜெனாக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ரிமோட் லாக் வந்து 5 டோருக்கு வந்து ஈகோ கிட்டு போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஈகோ கிட்டு போடும்போது ஸ்லைடிங் டோரில் எல்லாம் கனெக்ட் ஆகுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறையா வண்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியும் அதை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் வரும். இதில் 4-5 பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் போட்டுக்கலாம். 3 வருஷம் வாரண்டியும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் விண்டோ வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஈகோக்கு நிறைய பேர் கேட்குறீங்க 4 டோர் பவர் விண்டோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. 4 டோர் பவர் விண்டோ பண்ண முடியாது. ஈகோக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 2 டோர் பவர் விண்டோ தான் ஃபிட் பண்ண முடியும். அது வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிரும். ஆல்ட்ரு எதுவும் பண்ண வேண்டாம். ஒரிஜினாலிட்டியாக மாருதியில் ஃபிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஈகோக்கு வந்து 4 டோர் பண்ண முடியாது. சில பேர் ஆல்ட்ரு பண்ணி பண்ணுறாங்க சில பேர். ஆனால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லை. அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும் ஸ்லைடிங் டோர்னால. முடிஞ்ச அளவுக்கு 2 டோர் ஒரிஜினாலிட்டே ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காரில் ஹெட்லைட் வந்து நம்ம பவர் பண்ணியிருக்கோம். காரில் வரக்கூடிய ஒரிஜினல் பல்பு பார்த்திங்கன்னா 60க்கு 55 வரும். அது அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்காது. அந்த பல்பை நம்ம கழட்டிட்டு 190 கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிரைட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பவர் விண்டோ வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் தான் சுற்றிட்டுருப்போம். எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயரிங் கிட்டு போட்டு சுவிட்சு போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வண்டியோட கலருக்கே மேட்ச் ஆகிற மாதிரி கிரேண்டு பிளாக்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ செட்டப் பண்ண போகிறோம். ஒரு நார்மலாக இல்லாமல் அதிகமாக லாங் ட்ரைவ் போவார் அப்படின்னால அதிகமாக பாட்டும் கேட்பேன்னு சொன்னனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ, அதாவது கொஞ்சம் வாட்ஸு கூடயே நம்ம எடுத்து இது காருக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா JBL ஒரிஜினல் ஸ்பீக்கர் வந்து இந்த காரில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 4 டோருக்குமே ஃபிட் பண்ண போகிறோம். டோர் அப்படின்னா இந்த காருக்கு டேஷ்போர்டில் வரும், பேக்கில் வந்து பேடில் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி ஒயர் கட் பண்ணாமல் சாக்கெட் போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பேனல் போட்டு 9 இன்ச்சு ஃபுல் HD 4K எல்லாமே சப்போர்ட் ஆகும். சூப்பராக இருக்கும். இந்த செட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியாக எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காரில் ஒயரிங் எதுவும் வராது. நம்ம தான் ஒயரிங் போடணும். பெட்டர் டீல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நல்ல குவாலிட்டியான பியூர் காப்பர் ஒயர் நம்ம போட்டு இந்த காரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெலிவரி கொடுக்க போகிறோம். இந்த காரில் A to Z என்னென்ன ஃபிட்டிங் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம். இந்த காரில் என்ன பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு, கேரியர், இது 2 மட்டும் பண்ணலை. அது கஸ்டமர் வேண்டாம், எனக்கு யூஸ் இல்லைன்ட்டார். ஏன்னா ஓன் போர்டு, அவரோட ஓன் பர்பஸ்னால எனக்கு கேரியர் தேவையில்லை, தேவைப்பட்டால் நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். டோர் வைசர் போட்டிருக்கோம், ஃபுட் ஸ்டெப்பு போட்டிருக்கோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சில்வர் லைன் போட்ட மாதிரி நல்லா குவாலிட்டியாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நம்ம ரியர் பம்பர் அந்த பைப்பில் ஸ்டீலில் போடாமல் இந்த காருக்கு வந்து பேக்லேயும் நம்ம வந்து ஃபுட் ஸ்டெப்பு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து நம்ம பேபி சீட்டு வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பேக்கில் அவங்க கால் வச்சு ஏறுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ரியர் பம்பர் போடாமல் ரியர் ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாடி கலர்லேயே வரக்கூடிய ஒரு கிரே கலரில் ஒரு ஸ்டைலான ஒரு ஸ்பாய்லர் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இது போடுறதுனால வண்டி கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். வண்டி கொஞ்சம் லாங்கிலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். அதனால இந்த டைப்பான ஒரு ஸ்பாய்லர் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லாங்கிலேருந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட் நம்ம பண்ணிட்டோம். பார்க்குறக்கே வண்டி எவ்வளோ அழகாக தெளிவாக இருக்குன்னு. இப்போ வந்து பாடி ஸ்டிக்கர் வந்து இந்த காரில் வரலை, அது எனக்கு தெரியுது. அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம இப்போ ஒட்டிடுவோம். காரில் ஆர்டிஃபிஷியல் லெதரில் ஒரு சூப்பரான சீட் கவர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோர் லேமினேஷன் வந்து கிரே கலரில் பண்ணியிருக்கோம். ரிமோட் லாக் போட்டிருக்கோம். பவர் விண்டோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
கிரே கலரில் மேட்டு போட்டிருக்கோம். பிளாக்கு மேக்ஸிமம் எல்லாம் போடுவாங்க. இந்த கஸ்டமர் வந்து கிரே தான் எனக்கு வேணும் கேட்டனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிரே கலரில் ஒரு ஃப்ளோர் லேமினேஷன் முன்னாடி இருந்து டிக்கி வரைக்கும் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ரிமோட் லாக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். லாக்கு அன்லாக்கு, லாக்கு அன்லாக்கு 5 டோருமே ஒர்க் ஆகும். டிக்கி சேர்த்தியே லாக் ஆகும், டிக்கி சேர்த்தியே அன்லாக் ஆகும். உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச் வந்து ஃபிட் பண்ணால் ஈகோக்கு இப்படி தான் இருக்கும். கையில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பவர் விண்டோ நான் ஏற்றி இறக்கி காட்டுறேன். கண்ணாடி வந்து அப் டவுனும் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்ணாடி ஏற்றுறேன், இறக்குறேன். அந்த கிளாஸும் ஏற்றிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு 2 டோருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிரைவர் சைடு பார்த்திங்கன்னா 2 சுவிட்சும் வந்துடும். 2 கிளாஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஒரு சுவிட்ச் வந்துடும். அங்கே உட்காந்துருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும். பவர் விண்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து G99 டார்க் அப்படி 2 பிராண்டு பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், பொருளும் குவாலிட்டியாக இருக்கும். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கும் இதில் வந்து ஒட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து வெயிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ஸ்டிப்பு ஒட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பேக் டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக்லேயும் சீட் கவர் போட்டிருக்கோம். நம்ம அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சீட் கவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச கலரில் போட்டிருக்கோம். அவருக்கு மெரூன் அண்ட் பிளாக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. நம்ம டிசைன் 100க்கு மேலே டிசைன் வச்சுருக்கோம். கேட்லாக் வச்சுருக்கோம், காட்டுவோம். கஸ்டமர் என்ன கலர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவோம். பேக் சீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த காருக்கு வந்து நம்ம 2+1 சீட்டு வந்து போடலை. ஒரிஜினாலிட்டி அப்படியே பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பேபி சீட் நம்ம போட்டுட்டோம். ரிமோட் லாக்கு ஸ்லைடிங் டோர் சுவிட்சுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். தாராளமாக சூப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னே வந்து மேல் ஃபீமேல் சுவிட்சு கிடைக்கிது. ஈகோ ஸ்லைடிங் டோர் சுவிட்சுன்னு தனியாக கிடைக்கிது. அந்த சுவிட்சு போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர் தொங்குறது அசிங்கமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரிஜினாலிட்டியே கார் கூட வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். நைட்டு வந்து உட்கார்றவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு லெக் ரூம் லைட் வந்து பேக்கில் வந்து ஒயிட் கலரில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டிக்கியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேபி சீட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். பேபி சீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேட்சான சீட் கவரும் போட்டிருக்கோம். பேபி சீட்டில் பார்த்தீங்கன்னா தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஒரு 2 பேர் பெரியவங்க உட்காரலாம். குழந்தைங்கன்னா ஒரு 4 பேர் கூடி 2 பேர்னு உட்காந்துக்கலாம். பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஈகோ பவர் விண்டோ போட்டு நம்ம இந்த காரில் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ன் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுட் ஸ்டெப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். A to Z எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து வண்டிக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ வீகோ எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ரீம் செட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓடுற மாதிரி, அதாவது ட்ரைவ் பண்ணும்போது அந்த ரோட்டில் போகிற மாதிரி அந்த தீமில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடோமீட்டரோட டிஜிட்டல் அந்த காட்டிகிட்டே இருக்கும். அது ஒரு தீம் தான், ஆனால் ஒரிஜினாலிட்டியே இருக்காது. வண்டி ஓட்டமும் உங்களுக்கு பார்க்கும்போது வண்டி எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் மீட்டரில் பார்க்குற மாதிரி இதுலேயும் பார்க்கலாம். ஆனால் ஒரிஜினாலிட்டி இல்லை, அது ஒரு தீம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம HD கேமரா போட்டு இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து துல்லியமாக கிளியராக தெரியும். எந்த லேகு கோடு இல்லாமல் பக்காவாக தெரியும். இந்த காரில் ஃபிட்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து எல்லாமே நல்லதாக போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அன்பிராண்டட் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், எல்லாமே நல்ல ஐட்டமாக போடுங்க. 1 டைம் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது வண்டி வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு. பாட்டு கேட்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். JBL ஸ்பீக்கர் தான் எல்லாம் போட்டனால பாட்டு கேட்குறக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு லாங் ட்ரைவெலாம் போகும்போது பாட்டு கேட்குறக்கு நல்லா இருக்கும். மைக்கும் இதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபோன் ஏதோ பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம தாராளமாக இந்த செட்டில் ஃபோன் பேசிக்கலாம். செட்டில் நீங்கள் அட்டனும் பண்ணிக்கலாம், கட்டும் பண்ணிக்கலாம். மைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். பவர் விண்டோ வந்து லெஃப்ட் சைடு ஒரு சுவிட்சு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதையும் இந்த காரு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாடி ஸ்டிக்கர் மட்டும்தான் பெண்டிங்கு. அதுவும் இப்போ நம்ம ஒரு 1 hour 1/2 hourல வந்து அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கஸ்டமருக்கு வந்து நல்லபடியாக நம்ம இந்த காரை வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். ஃபைனலாக வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச முருகன் துணை அப்படின்னு ஸ்டிக்கர் கேட்டார். அதுவும் நல்லபடியாக ஒட்டியாச்சு. வண்டி ஃபுல் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். பாடி ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதேமாதிரி இந்த செட்டில் வந்து வீடியோலாம் பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும். உங்களுக்கு நம்ம அழகாக பேனல் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோட கிளாரிட்டி பார்த்தாலே தெரியும், நல்லா இருக்கும். உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணுன்னாலும் தாராளம் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து பாடி ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறோம். ஈகோன் போட்டு ஸ்டார் போட்ட அந்த பாடி ஸ்டிக்கர் ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் தான் இந்த காரில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்தில் நம்ம இந்த காரில் வந்து பாடி ஸ்டிக்கர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிச்சிட்டோம். இந்த கார் வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஈகோ கார் சூப்பரான காரு, ஃபேமிலிக்கு ஏற்ற காரு, தாராளமாக வாங்கலாங்க இந்த காரை.